இது என்ன பதரி கௌரி விரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய அந்த தர்மத்தின்படி பார்த்தோம்னா நிறைய பூஜைகள்லாம் சொல்லியிருக்கா இல்லையா? இவை அனைத்துமே இயற்கையோடு இணைந்த பூஜைகளாகவே வந்து கொண்டிருக்கும். இது என்ன பதரி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா, இலந்தை என்பது பொருள். அந்த இலந்தை மரம் இருக்கு இல்லையா? அந்த இலந்தை மரத்திற்கு கீழேயே சென்று அமர்ந்து இந்த கௌரி பூஜையினை செய்து அதற்குரிய நைவேத்தியமாக அந்த இலந்தை பழங்களை வைத்தாலே போதுமானது அப்படின்னு சொல்றார். இந்த இலந்தை பழம் என்பதிலே மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாசத்துல கார்த்திகை அமாவாசை தாண்டி விட்டாலே இந்த மார்கசிர மாதம் என்பது வந்து விடுகிறது. அதிலே இந்த சதுர்த்தி திதி நாள் அன்று இந்த பதரி கௌரி விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது எங்கே அதுவும் இலந்தை மரத்திற்கு கீழே உட்கார்ந்து கொண்டு அந்த கௌரி அன்னையை பூஜித்து இலந்தை பழங்களை நைவேத்தியம் செய்ய வேண்டும்ங்கிறார். இலந்தை பழம் என்பது சூரியனுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னே சொல்லுவா. அங்க என்ன பூஜை நடக்கும்னு பார்த்தா சூரிய நாராயண சுவாமிக்குத்தான் பூஜை. அந்த சூரிய நாராயணனுக்குரிய நைவேத்தியமாகவே அந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அந்த இலந்தை பழங்களை வைத்து நைவேத்தியம் செய்வார்கள். அத்தனை மகத்துவம் என்பது அந்த இலந்தை பழத்திற்கு உண்டு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு புளிய மரத்துக்கு கீழே போய் ஒரு பூஜையை பண்ணணும் சொல்லி திந்திரணி கௌரி விரதம் என்பதையும், ரம்பா திருதியை என்பது வாழை மரத்திற்கு அடியிலே செய்தால் மிகவும் விசேஷமான பலன் தரும் என்பதையும், அந்த வரிசையிலே இந்த பதரி கௌரி விரதம் என்பது இலந்தை மரத்தின் அடியிலே சென்று அந்த பூஜையை செய்தால் மிகவும் நற்பலன்களை பெறலாம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சார் நாங்க எங்க சார் போறது இலந்த மரத்துக்குன்னு சொன்னா, எங்கேயாவது நம்ம இலந்த மரத்தை பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு கிளைய ஒடிச்சுண்டு வந்து கூட வீட்டுல வச்சுக்கலாம். அதை கூட நம்ம வீட்டுல வச்சுண்டு அதிலேயே மகாலட்சுமி ஆவாகனம் செய்து கூட நாம் அந்த பூஜைகளை மேற்கொள்ளலாம் என்பதற்காகவும் சொல்கிறோம்.